الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يأمر مساجد الله من آمن بالله وأقاموا الصلاة وآتوا الزكاة ولم يعص إلا الله صدق الله مولانا العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்பாளன் அந்த வல்ல நாயன் அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ-தாபீன்கள், குறிப்பாக முஃமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் பேரிலும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாகி கொண்டிருக்கட்டும். புனிதமான ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வல்லோனின் மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிறை நேசர்களே, எந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் எந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக தமர்ந்து கொள்ளுமாறு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக தமர்ந்து கொள்ளுமாறு அடியானாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்ற அன்பு கட்டளிடுகின்றேன். எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உள்ளும் புறமும் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய தக்வா என்னும் உயர்ந்த சொத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வை நம்பி வாழுகின்ற மனித சமூகங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த உயர்ந்த சொத்தை நசீபாக்கி தந்தருள்வானாக. மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழுகிறோமோ அப்பொழுது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சுபீட்சத்தையும் மன நிறைவையும் நிம்மதியான வாழ்வையும் அல்லாஹ் தஆலா உண்டாக்குவான். எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை உதாசீனம் செய்வோமோ அப்பொழுது கேவலமும் இழிவும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்பதனை அல்லாஹ்வுடைய வேத புத்தகமாகிய குர்ஆனிலிருந்தும் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான ஹதீஸிலிருந்தும் இந்த செய்தியினை நானும் நீங்களும் படித்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சங்கையான ரமலானில் இறுதி நாளில் நம் அனைவர்களையும் அதே போன்று இந்த பள்ளிவாசலுடைய மேற்பகுதியின் முதலாவது அமர்வில் நம் அனைவர்களையும் ஒன்றிணைத்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவனுடைய சூனபதியின் ஒன்றாக இருக்கின்ற பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா தர வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனையுடன், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய உயர்ந்தவனாக, சிறந்தவனாக, கண்ணியத்துக்குரியவனாக, மதிப்புக்குரியவனாக அல்லாஹ் தஆலா இருந்து கொண்டிருக்கின்றானோ அதே போன்று அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பமான ஒரு உயர்வான ஒரு கண்ணியமான ஒரு இடம் இருக்குமென்றால் அது அவனுடைய மஸ்ஜிது என்பதனை அல்லாஹ் தஆலா தன்னுடைய பரிசுத்தமான குர்ஆனில் சொல்லுகிறான். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் வஅன்னல் மஸாஜித லில்லாஹ். அல்லாஹ்வுக்கென்றே மஸ்ஜிதுகள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கென்றே வீடுகள் இருக்கிறது. அது அவனுடைய வீடுகள். அவனை ஞாபகப்படுத்தக்கூடிய, அவனை திக்ர் செய்யக்கூடிய, அவனுடைய திலாவத்தை ஓதக்கூடிய வஅன்னல் மஸ்ஜித லில்லாஹ், அது அவனுக்குரிய வீடுகள். அதில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. எனக்குரிய மஸ்ஜித் என்று பெயர் போட முடியாது, இது என்னுடையது என்று சொல்ல முடியாது. உலகத்திலே அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆலயங்களும் மூலை முடுக்குகளில் எங்கெல்லாம் இருக்கிறதோ, எந்த பகுதியில் இருக்கிறதோ, எந்த ஊரில் இருக்கிறதோ, எந்த கிராமத்தில் இருக்கிறதோ, எந்த நாட்டில் இருக்கிறதோ,
அதுவெல்லாம் அது அல்லாஹுடைய வீடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் சுவர்க்கத்தில் ஒரு வீடு தனக்கு என்று வேண்டும் என்று நினைக்கின்றாரோ, சுவர்க்கத்தில் தனக்கொரு வீடு வேண்டும் என்று நினைக்கின்றாரோ, அவர் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதை கட்டி கொள்ளட்டும், அல்லாஹ் அவருக்கு சுவனத்தில் ஒரு மாளிகையை கொடுக்கிறான். நாம் யோசிப்போம், நமக்கு வசதி வாய்ப்புகள் குறைவு, எப்படி மஸ்ஜிதை கட்டி சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை நாம் பெற்றுக்கொள்வதென்று நியாயமான யதார்த்தமான கேள்விதான். அடுத்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புறாவினுடைய வீட்டின் அளவு, புறாட வீடு பெருசாக இருக்கும், ஒரு சிறியோர் வீடு, கையால நாங்க அந்த வீட்டை பிடித்துக் கொள்ளலாம். இதன் அளவு ஒருவர் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு, அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக வேண்டி ஒருவர் ஒரு செங்கல்லையேனும் ஒரு கல்லையேனும் தூக்கினாலும் அவருக்கும் நிச்சயமாக சுவர்க்கத்தில் மாளிகை இருக்கிறது என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் பாரமானது அல்ல, இஸ்லாம் பாக்கியமானது, இஸ்லாம் அருளானது, எல்லோரும் செய்யக்கூடியது. ஒரு கல்லை அவர் கொண்டு வருவதற்கு வெட்கமாக இருக்கிறது, யாரும் அறியாத, யாரும் தெரியாத, யாரும் இருக்காத நேரத்தில் ரகசியமாக வந்து மஸ்ஜிதிலே ஒரு கல்லை வைத்து விட்டு சென்றாலும் கூட அவருக்கும் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் மாளிகையை கொடுக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கின்ற குப்பைகள், கூலங்கள், இவைகளை யாரெல்லாம் நீக்குகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் எந்த கண்ணும் கண்டிராத, எந்த மனிதர்களும் கற்பனை செய்திராத, எந்த மலக்கோ ஜின்னோ அவர்களை தீண்டிராத, தொட்டிராத, அப்படிப்பட்ட அருள் நிறைந்த, பாக்கியம் நிறைந்த, அல்லாஹ் தஆலா மிக பெரும் பாக்கியம் நிறைந்த ஹூர்லீன்களை அல்லாஹ் தயார் செய்கிறார். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய வீடு. உலகத்தில் எத்தனையோ கட்டிடங்கள் இருக்கிறது, உலகத்தில் தலை சிறந்த கோபுரங்கள் இருக்கிறது, உலக புகழ்பெற்ற, உலகத்தில் புகழ்பெற்றது என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விடவும் அல்லாஹ்வுடைய வீடு உயர்ந்தது. நாம் அதனை பார்வையிடுவதற்காக வேண்டி சுற்றுலா என்ற அடிப்படையில் சென்று வருகிறோம். அதற்காக வேண்டி நாங்கள் பல ரூபாக்களை, பல மில்லியன்களை செலவழித்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வீடு இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய வீடு. இது யாருக்கும் சொந்தம் கொண்டாடக்கூடிய வீடு கிடையாது. எனவே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு அழகான ஹதீஸ் பாருங்கள். வஅபகலுல் பிலாதி, உலகத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்றால் அது மஸ்ஜிதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. வஅபகலுல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வஅபகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. உலகத்துல அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமான இடம், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இடம், ஒரே ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லிவிட்டான். உலகிலே அல்லாஹ் நேசிக்கின்ற, அல்லாஹ் விரும்புகின்ற, அல்லாஹ் அன்பு வைக்கின்ற ஒரு இடம் இருக்கும் என்றால் அது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் தான். வஅபகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்றால் அதுதான் பஜார்கள், கிடைத்தர்கள் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த அடிப்படையில் மஸ்ஜிதுகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம் மஸ்ஜித் நபவி இன்று இருக்கின்ற பள்ளிவாசல் 2 அனாதைகளுக்கு சொந்தமானது. அரத்துக்கு போனா விளங்கும், 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானது. நபி அவர்கள் விரட்டியும் வேங்கல்ல, மிரட்டியும் வேங்கல்ல. அந்த பள்ளிவாசல் காலப்போக்கில் விஸ்தரிப்புகள் செய்யப்பட்டது. நாங்க சொல்றோமே, நபி அவர்கள் திடலில் தொழுதார்கள் என்ற செய்தி எல்லாம் அங்கே சிறிய மஸ்ஜிதுகள், சிறிய மஸ்ஜிதுகள். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் தன்னுடைய
பள்ளியின் முற்றவெளியை நாடினார்கள் என்ற ஹதீஸ்களை எல்லாம் நாங்கள் படிக்கின்றோம், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப ஒரு சாரார் பள்ளியை விஸ்தரிப்பதற்கு, பள்ளியை கொஞ்சம் பெருசாக்குவதற்கு, பள்ளியை கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் விரும்ப இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்த்து ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தின்னூரை 2 ஒளிகள் கொடுக்கப்பட்டவர். உஸ்மான் சொல்லுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? என்ன பார்த்து எங்களோட நீங்க கோபிச்சு கொள்றீங்க. அவங்களோட கருத்தும் பிழை இல்லை. நபி அவர்களால எடுக்கப்பட்ட சில இடங்கள் அது இருக்கப்பட வேண்டும். இன்று நாங்கள் யோசிக்கிறோமே, ஏண்ட வாப்பா, வாப்பாட வாப்பா, வாப்பாட வாப்பா. இன்றும் மூதாதையர்கள் பல்லாண்டு காலங்கள் இலங்கை நாட்டில் இருக்கின்ற முதுபெரும் மஸ்ஜிதுகள் அவர்களுடைய பல்வேறுபட்ட குடும்ப தொண்டுகளோடு இன்று இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளும் இன்று இருக்கிறது. இன்று புத்தகத்தில் நாங்கள் பார்க்கலாம், அரபு நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த இப்னு பதூதா புத்தளம் புதுப்பள்ளி என்று நாங்கள் பெயர் சூட்டக்கூடிய மன்னார் வீதியில் அமைந்திருக்கின்ற அந்த பள்ளியிலே அவர் வந்திருக்கின்ற செய்தி புத்தள வரலாறில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அப்படி பண்டு தொட்ட பள்ளிவாசல்கள் இலங்கை தீபகற்பத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஸ்தரிப்பு என்று வருகின்ற பொழுது ஒரு சாட்சி ஏற்பட்டது. பிழையானதல்ல, நாங்க மாறி விளங்கக்கூடாது. இந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், இல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், யார் மஸ்ஜிதை கட்டுகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் சுவர்க்கத்தின் மாளிகை வேண்டாமா என்று மஸ்ஜிது நபவியை கட்டுகின்ற பொழுது அந்த சொன்னார்கள் என்ற செய்தி சஹீஹுல் புகாரியிலும் முஸ்லிமிலும் தெளிவான ஆதாரத்துடன் இந்த செய்தியை படிக்கிறோம். எனவே இப்படி அல்லாஹ்வுடைய வீடு என்பது அது மிக பரிசுத்தமானது, கண்ணியமானது. அதிலே ஷிர்க், இணை வைத்தல், குஃப்ர் போன்ற செயற்பாடுகள் மஸ்ஜிதுகளிலே இடமளிக்க கூடாது. அந்த மஸ்ஜிதுகள் புனிதத்துவங்கள் கட்டாயமாக பெற வேண்டும். வஅன்னல் மஸ்ஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ்வை தவிர இணை வைத்தல், இணை கற்பித்தல் போன்ற விடயங்கள் அல்லாஹ்வுடைய வீட்டில் இடம்பெறக்கூடாது. அது அல்லாஹ் மாத்திரம்தான். நாங்க யோசிக்கணும், இது எங்களுக்கு ஒரு குழப்பமான செய்தியாக இருக்கிறது. காபத்துல்லாஹை அழிப்பதற்காக வேண்டி ஆபிரகாமுடைய படை வருகிறது. சிஜ்ஜீல் அல்லாஹ் அனுப்பினான் ஒரு பெரும்படை. பெரும்படை என்றால் சிறிய படை, பாரமான படை. ஆபிரகாம் யானை படை யௌமுல் பீல் அந்த ஆண்டில் வருகிறது. பிரம்மாண்டமான யானைப்படை. இன்று உலகத்திலே மிக பிரமாண்டமான பிரசித்தி பெற்ற ஒரு படை என்றால் அந்த காலத்தில் அதுதான். அதை தாண்டி ஒரு படை கிடையாது. எப்படி இருக்கு கடைசி கட்டம் சொல்லுவோமே. இங்கதான் ஃபலா ததுல்லாஹி மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ் அல்லாஹ் என்ற உயர்ந்த நாமம் இங்கேதான் போற்றப்படுகிறது. சொன்னார்கள், வீடு அல்லாட. சொன்னாங்க, நாங்க பெரிய ஏற்பாட்டோட்டு வந்து இந்த மஸ்ஜிதை இடித்து உடைத்து தகர்த்தெறிவதற்கு இன்ன அவ்வல பைத்தின் உலிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகன் வ ஹுதல் லில் ஆலமீன். உலகத்தார்கள் வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி கட்டப்பட்ட ஆலயம் காபா உலகத்துடைய முதலாவது வீடு. அது அந்த வீட்டை உடைப்பதற்கு வருகிறார்கள். சொன்னாங்க, எந்த ஒட்டகத்தை தேடுறாங்க. சொன்னாங்க, நாங்க இந்த காபாவை இடித்து உடைப்பதற்காக வேண்டி வருகிறோம், ஆனால் நீங்கள் உங்களோட ஒட்டகத்தை தேடுறீங்களே. ஒட்டகம் என்னுடையது, காபா அல்லாஹ்வுக்குரியது, அது அல்லாஹ் பாதுகாப்பான். இங்கதான் நிர்வாகிகளும் ஊர் மக்களும் ஊர் பிரமுகர்களும் யோசிக்க வேண்டிய விஷயம், இவர் இல்லாட்டி நடக்காது, அவர் இல்லாட்டி நடக்காது. இணை அங்கே வருகிறது,
இந்த ஆலிம் இல்லை என்றால் இந்த மஸ்ஜித் தூங்கிவிடும், இந்த நிர்வாகி இல்லை என்றால் இந்த மஸ்ஜித் தூங்கிவிடும் என்ற இணை வார்த்தைகள் தகர்த்தெறியப்பட வேண்டும். வஅன்னல் மஸாஜித வஅன்னல் மஸ்ஜித லில்லாஹ் ஃபலா ததுல்லாஹி மஅல்லாஹி அஹதா. இணை கற்பித்தல் என்பது நிராகரிக்கப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ் யாரை கொண்டும், பலவீனமானவரை கொண்டும் அல்லாஹுடைய வீட்டை நல்ல விலையும் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய வீட்டை அல்லாஹ் பாதுகாப்பான். காபத்துல்லாஹ் மட்டும் இல்ல, இதுவும் அல்லாஹ்வுடைய வீடுதான். வக்ஃபு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃபு கட்டப்பட்டால் அதுவும் அல்லாஹ்வுக்குரிய வீடு. கண்ணியத்தில் உயர்வாக இருந்தாலும் மஸ்ஜித் என்ற அடிப்படையில், மஸ்ஜித் என்ற முறையில் இதுவும் அதற்குரிய ஒரு தன்மானம் பெறுகிறது என்பதனை அன்புக்குரியவர்களே, நாங்க யாரும் இங்கு சிலை வணக்கம் செய்யல. செயல் சார்ந்த சிலைகள் எங்களுக்குள்ள வந்துடும், நிர்வாக கூட்டத்தில் வந்துடும், நிர்வாக கூட்டத்தில் வரும், ஏதாவது பொறுப்புகள்ல வரும். அல்லாஹ்வுடைய வீட்டை அல்லாஹ் யாரை கொண்டும் அல்லாஹ் ஹயாத்தாக்குவான், அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டும் அல்லாஹ் ஹயாத்தாக்குவான். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு யாரும் தூண் போட தேவையில்லை, முட்டு கொடுக்க தேவையில்லை. அவனுடைய வீடு அவன் பாதுகாக்கிறது அவனுடைய பொறுப்பு. பாதுகாத்தானா இல்லையா? முதலாவது மர்கஸ் சென்டர் காபாவை அல்லாஹ் அபாபில் தர்மீஹிம் பிஹ்ஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஹ்கூல். இன்றைக்கு அந்த சப்பி துப்பப்பட்ட வைக்கோல் சிறிய, நீங்க போனீங்கன்னா பாப்பீங்க, ஒரு விரல் தான் இருக்கும், 4 இன்ச்சு 5 இன்ச்சு கூட இருக்காது, ஒரு 3 இன்ச்சு தான் இருக்கும். அந்த அபாபில் பறவை அதுல சொண்டை எவ்வளவு சிறுசாயிருக்கும், அபாபிலே 4 இன்ச்சு தான் இருக்கும் என்றா சொண்டை எவ்வளவு இருக்கும், அதுல கல்லுடைய கனவு எவ்வளவு இருக்கும், கடுகை விட சிறியது. யுரோனியமும் இட்ரோனியம் 2 நைதரசனம் இருக்கிறது என்று இந்த நாசா சொல்லுகிறது. அல்லாஹ் பாதுகாத்தான். இதே போன்று எங்களது மஸ்ஜிதுகளையும் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்வை நாம் நம்பினால், நம்பிக்கையாளர்களை உருவாக்கினால். எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா எமக்கு ஒரு பிரம்மாண்டமான, விசித்திரமான, அழகான ஒரு மஸ்ஜித் மேலே கட்டப்பட்டு அதனுடைய முதலாவது குத்பாவில் நாம் அனைவர்களும் ரமலானின் இறுதி இந்த வருடத்துடைய குத்பாவில் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் யோசிப்போம், ஒரு கல்லா கொடுத்தோம், எல்லாருக்கும் இருக்கு. அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் கல்லு கொடுத்தார்களோ, யாரெல்லாம் மண் கொடுத்தார்களோ, யாரெல்லாம் என்னென்ன ஏற்பாடுகள் செய்தார்களோ எல்லாருக்கும் சுவர்க்கத்தில் மாளிகை இருக்கிறது, எந்த சந்தேகம் கிடையாது, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன் அல்லாஹ்வுடைய வீடு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வீட்டை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய ஆட்சி காலம். இந்த நம்ம பள்ளி இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், மேல் மாடி கட்டப்பட்டிருக்குது, எங்களுடைய கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்குது. ஒரு வகையில நாங்க சந்தோஷத்தில் இருக்கிறோம். இதுக்காக வேண்டி கொடுத்தவர்கள், பாடுபட்டவர்கள், இதற்காக வேண்டி உழைத்தவர்கள், இதற்காக வேண்டி நிதிகளை சேகரித்தவர்கள், இதிலே பல சாராருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் சோதரிகளே. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். பிரம்மாண்டமான பள்ளிவாசல், பிரம்மாண்டமான பள்ளிவாசல். யார்கிட்டையும் டொனேஷன் எடுக்கல. யார்? அவருடைய காலத்துல தான் ஜகாத்து எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. 2.5 வருஷம் உலகத்துடைய இஸ்லாமிய இலாஃபா உம்மத்துடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தோல் மேல் சுமந்தி இந்த உம்மத்தை நீதியாகவும் நேர்மையாகவும் மண்டியிடாத கோழைகள் இல்லாமல் வீரர்களாக, தைரியமானவர்களாக, இன்று இருக்கின்ற அரபு உலகுகள் அடிமைகளை போன்றில்லாமல் தைரியமாகவும் வீரியமாகவும் நடை போடுகின்ற ஒரு சமூகத்தை உலகத்துக்கு காட்டிக் கொடுத்தார்கள். பொருளாதாரத்திலும், வர்த்தகத்திலும், ஆன்மீகத்திலும், சமூக பண்பாடுகளிலும் உயர்த்தி காட்டினார்கள். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, இவர் பள்ளி கட்டினா 3 நாள் திறப்பு விழா ஓப்பன். இன்றைக்கு இந்த பள்ளி வாசனுடைய முதல் நாள் இருக்கிற மாதிரி நம்மளுக்கெல்லாம் வாழ்க்கையில மறக்காது. இந்த பள்ளிகள் வார நேரம் ஒரு சந்தோஷம் இருக்கும். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, பள்ளிவாசல் ஓப்பன்ல ஒரு வயதானி மூதாட்டியினுடைய பேர் அங்கே உச்சரிக்கப்படுகிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் யோசிச்சாங்க, எல்லாரையும் கூப்பிட்டாங்க, நீதி பொறுப்பாளர்களை கேட்டாங்க, யாரும் காசு வாங்குனீங்களான்னு. நாங்க ஒத்தரும் இல்லை. முதல் நாளும், 2வது நாளும், 3வது நாளும், இதையும் தாண்டி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கனவுல வந்து சொல்றாங்க, அவதான் பள்ளி கட்டினாங்க. கட்டினது இவரு, கட்டிய பேரவ.
அவருக்கு எந்த வழியும் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை, ஒன்றுமில்லை. சாதாரண ஒரு தொகையை கொண்டு வந்து யாரும் தெரியாத நேரம் மஸ்ஜிதுக்காக வேண்டி போட்டுட்டு போனான். அல்லாஹ் கனவுல அல்லாஹ் காட்டுனான். அவட பேர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவரோட பேர் தான் வச்சாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று பெயர் தாங்கி மஸ்ஜிதை திறப்பதற்கு இருந்தார்கள். உலகத்தின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய பேர் அல்ல, பேர் வர வேண்டியது அந்த மூதாட்டியுடையது. நேபோர் இந்த பள்ளிவாசலுக்கு இரவிலும் பகலிலும் யாரும் தெரியாத நேரத்திலும் இஹ்லாஸாக எத்தனையோ மக்கள், இந்த பள்ளி அல்ல, அது எந்த பள்ளிகளாக இருக்கலாம், எந்த மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், எந்த ஊராக இருக்கலாம், எந்த இடமாக இருக்கலாம், அப்படி நிறைய மக்கள் இருக்கத்தான் செய்வார்கள், இல்லை என்று இல்லை. நாங்கள் பார்க்கிறோம் சில மஸ்ஜிதுகளிலே இரவுகளில் 2 மணி 3 மணிக்கு டாய்லெட் கழுவக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், பெரும் பெரும் ஹதீஸீன்கள். ஏன் அவர்களுக்கு பாக்கியம் விளங்குகிறது? மோதின் சாப்பை கூட்டிக் கொண்டு வந்து காட்டக்கூடிய ஆக்கள் அல்ல, அப்படி அல்ல. மேலானவர்களே, என்னுடைய பொறுப்பு என்ன, நான் என்ன செய்யணும்? இதெல்லாம் சும்மா லேசான ஹிதமத்துக்கள் அல்ல. ஒயிட் ஹவுஸ்ல வேலை செய்யறது, வெள்ளை மாளிகையில் வேலை செய்வது, அங்கே பேசுவது மிக பிரமாண்டமான பாக்கியம் அல்ல. அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய இறை இல்லம், அதாவது தக்வாவும் தவக்கலும் யகீனும் சபரும் உருவாகக்கூடிய பேசிக் இந்த தளத்துல மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த வீட்டுல ஒருத்தர் ஒரு ஹிதமத் செய்கிறார், ஒரு ஊழியம் செய்கிறார், ஏதாவது ஒன்றை துடைக்கிறார் என்றா மேலானவர்களே எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்றைக்கு நீங்க கொழும்புல போனா பார்க்கலாம், இந்த பேர் சொன்னா சரியில்லை, ஆனா ஒருத்தர் போய் கேட்டாரா, மொயின் சாப் இமாம் வருவார், அவர் சொன்னாரா, ஓ மொயின் சாப், ஓ இமாம் சாப் வருவார். அது என்ற நண்பர் தான், இலங்கையில் பிரபலமான கோடீஸ்வரர், தொழில் அதிபர். யாழ்ப்பாணத்துல அண்மையில கூட அவங்களோட நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. வருவார் என்றாரா? வருவார் என்றாரா? அவர் சொந்த பள்ளிவாசல். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அவர்தான் முஅத்தின் ஷாப். பெரும் பெரும் கோடி அல்ல, கோடிக்கு மேல் மில்லியன் பில்லியன் கணக்கில் இந்த டெகுவலையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய பள்ளியை கூட்டுவது அவர்தான். எத்தனை நிர்வாகிகள், எத்தனை ஊர் மக்கள் நாம் அல்லாஹ்வுடைய வீட்டை சுத்தம் செய்யணும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது. லேசில்லை சோழர்களே, மிம்பரில் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய வீட்டை துப்புரவு செய்பவர்கள், அதனை கூட்டுபவர்கள், அதனை அழகுபடுத்துபவர்கள், இவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. மூத்தா போன பிறகு தெரியும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதை கூட்டக்கூடிய யூத பெண்மணி மௌத்தாகிவிட்டால் யாரும் அறியப்படாத ஆள் கொண்டே அடக்கிட்டான். நம்பி அவங்க சொன்னாங்க, ஏனப்பா சொல்லல, ஏன் சொல்லல, ஏன் எனக்கு நீங்க சொல்லல? அவர் கபருக்கிட்ட நின்று ஹிதாயத்துக்கு பிரார்த்தனை செய்தார்கள். ஆனால் யூத பெண்மணி தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை, சுற்றுச்சூழலை, சோதனைகளை நாம செய்யாட்டியும் கூட அதை அழகாக நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய வீட்டை அழகுபடுத்தணும். சோதனைகளை ஹதீஸ்ல வந்திருக்குது, சாம்பிராணி போடுவது கூட மிகப்பெரிய சுன்னத். அதனால மக்கால போனீங்கன்னா நம்ம பள்ளியில வந்தாதான் ஆத்தமாறுது. சகோதரிகளே, மக்கா முகர்ரமா, மதீனத்து முனவ்வரா பள்ளி வாசல்கள், கிப்லத்தை மஸ்ஜிதுகள், மஸ்ஜிது குபா, எல்லா பள்ளிகளிலும் சகோதரிகளே ஒரு வகையான வாசம் வீசிக்கொண்டிருக்கும். ஒரு நாளாவது வாசம் போடணும் என்று நம்மளுக்கு வந்திருக்குதா? அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வாசத்தை போடுங்க, அல்லாஹ் உங்களை வாசமாக்குவான். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு விளக்கு வைங்க. நபி அவர்கள் சொன்னார்களே, தமீமுத்தார், உலகத்தில் விளக்கில்லாத காலம், வியாபாரத்துக்கு வர்த்தகத்துக்கு போனார், விளக்கை அறிமுகம் செய்தார். மஸ்ஜித் நபவியில் வந்து முதலாவது விளக்கேற்றியவர். நீங்கள் படியுங்கள், மஸ்ஜித் நபவியில் பள்ளிவாசலிலே நபியுடைய பள்ளியில் விளக்கேற்றிய ஒரு மனிதர் என்றால் தமீமுத்தாரி, நீண்ட காலம் வாழ்ந்தவர், தஜ்ஜாலை பற்றி அதிகம் பேசிய ஒருவர். சொன்னார்கள், என்ன செய்தி தெரியுமா, என்ன செய்தி தெரியுமா? சந்தோஷத்துல ஏண்ட மகள் இருந்தா உங்களுக்கு முடிச்சு தந்திருப்பேன். பெரிய வேலை உண்டு இல்லை, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு சகோதரர்கள் வெளிச்சம் உண்டாக்குறது எல்லாம் பெரிய பாக்கியங்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி நிறைய பேர் எனக்கு தெரியத்தக்கன கபராளிகளாக போய்த்தாங்க. 10 கல் கொடுத்தாங்களும் இருக்கிறார். என்னட்ட வந்து கேட்டாரு, 10 கல் கொடுக்கலாமாண்டு. நான் அவரை இருத்தி வச்சு சொன்னேன்,
ஒரு கல்லு கொடுத்தாலும் சொர்க்கம். கண்ணால கண் கலங்கிட்டு இதுக்கும் பில் எடுக்கணும் வந்தாரு. பில்லும் நீங்களும் தான். பில் இல்லாம எத்தனையோ மக்கள் எத்தனையோ கோடி 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 மில்லியன் செய்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய ஆலயம், இந்த மஸ்ஜிதுடைய மேல்முகப்பை செய்தவர்களோடு மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னர் நான் பேசிய பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, ஹதரத் மிம்பர்ல ஏறு நேரம் எங்கட ஹிதாயத்துக்கும் எங்கட வெற்றிக்காக வேண்டி நீங்க துஆ செய்து கொள்ளுங்க. இதே போன்ற பலர்களும் எல்லாரும் இந்த தூணை உருவாக்கியவர்களாக இருக்கலாம், டைல்ஸ் போட்டவர்களாக இருக்கலாம், செயலை உருவாக்கியவர்களாக இருக்கலாம், இந்த மஸ்ஜிதை இரவு பகலாக கட்டியவர்களாக இருக்கலாம், கொத்தனாராக இருக்கலாம். சும்மா அல்ல சகோதரர்களே, இதனை டிசைன் பண்ணியவர்கள், வடிவமைத்தவர்கள், இதற்காக வேண்டி இரவு பகலாக உழைத்தவர்கள் எல்லாரும் உயர்ந்த சொர்க்கத்துக்கு உரியவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்று வேண்டி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் கேளுங்க. இந்த பள்ளி, கீழ்பள்ளி, மேல் பள்ளி இப்ப சப்ஜெக்ட் சரி அழகா கட்டியாச்சு. மஸ்ஜிதுகள் தன்னிறை பெற்றிருக்கிறது. இதற்கு பிறகு பெரிய பாரிய வேலை இல்லை, ஆனால் பெரும் வேலை இருக்கிறது. பள்ளி நிர்வாகத்தில் இருப்பது ரெஸ்பெக்ட் அல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி. அது கடமையும் உரிமையும், கடமையும் உரிமையும், கடமையும் உரிமையும். முதலாவது எல்லோருக்கும் சொல்லுகிறேன் கேளுங்கள், பள்ளியை நீண்ட பள்ளியாக கட்டலாம், சொர்க்கம் கிடைக்கும், அது வேற விஷயம். நரகத்துடைய எச்சரிக்கையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கட்டி போட்டு விட்டார்கள். ரெண்டையும் நான் சொல்லணுமே. முதலாவது ஆன்மீகம், ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் முதலாவது மேம்படுத்தப்பட வேண்டும். இங்க பள்ளியை கட்டுறது, ஃபேன் போடுறது. இரண்டாவது ஆன்மீகம். தொழுகை இல்லாதவர் ஒருத்தர் வந்து மசூரா சொல்றாங்க, அவரை மசூராயை கேட்கல. தொழுகை இல்லாத எவரும் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை நிர்வகிப்பதற்குரிய எந்த தகுதியும் இல்லை என்றால் எந்த மசூராவுக்கும் அவர் தகுதி இல்லை. தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் அவரோட மசூரா கோணலாக நீக்கும். ஏழை யத்தீம்கள், தக்வா உள்ளவர்கள், எத்தனை ஹராம் பேணக்கூடியவர்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க, அழைக்கப்படணும். வெளிரங்கமான ஆட்கள் இல்ல, கண்ணியமானவர்கள். விரல் நீட்டினால் அல்லாஹ் முடிவு செய்யக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறார். ஆனால் அழைக்கப்படுவது குறைவு. எனவே அன்புக்குரியவர்களே, நாங்க ஆன்மீகம் என்று வர்ற பொழுது யார்கிட்ட தொழுகை இல்லையோ அவர் முஸ்லீம் என்று எடுக்கல. முஸ்லீம் என்று எடுக்கல அவரை கொண்டு வந்து மசூரா செய்யறது, ஆலோசனை செய்யறது, நடத்துறதெல்லாம் பள்ளி பொழைச்சிட்டு. யாரும் கோவிக்காதீங்க, இவங்களோட மசூரா தேவையில்லை. அவர் அரசியல்வாதிக்கலாம், எம்பி ஆயிக்கலாம், மினிஸ்டர் ஆயிக்கலாம், பெரிய பெரிய ஆளாய்க்கலாம். அவன் தொழுகை இல்லையோ, ஆன்மீகம் இல்லையோ, அல்லாஹ்வுடைய வழிபாடு இல்லையோ, அல்லாஹ் பயப்படலையோ, 5 நேரம் சுஜூது செய்ய தகுதி இல்லாதவன் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த தகுதியும் இல்லை. தைரியமாக நிர்வாகம் போட்ல உனக்கு இடுப்புல சீமன் இருந்த எதையெல்லாம் பேசணும்னு சொல்றாரு, பொத்துங்கன்னு சொல்லுங்க. முதல்ல 5 நேரம் தோணுங்க, அதுக்கு பிறகு வாங்க என்று சொல்லுங்க. இரக்கமாக அன்பாக சொல்றேன். முதலாவது ஆன்மீகத்தை நேசியுங்கள், தொழுகையை நேசியுங்கள், குர்ஆனை ஹதீஸை, இது ஒரு பெரும் பகுதி. இவைகளெல்லாம் வரணும். அரசியலோடு நிர்வாகம் அல்ல. இந்த நிர்வாகம் ஈமானுடன், யகீனுடன், தக்வாவுடன் இது பேணப்படணும். ஆன்மீகம் என்றது பெரிய ஒரு பகுதி. இதை பத்தி நாங்க யோசிக்கணும். பொறுப்பிருக்குது. நான் சொன்னேன், கடமை இந்த நிர்வாகத்துக்கு இருக்குது, இந்த ஊருக்கு இருக்குது, ஊர் மக்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. எனவே இவைகளை கட்டாயமாக நாங்க பேணணும். ஆன்மீகம். இரண்டாவது, இது பெரும் பகுதி சோழர்களே. அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், அது ஹஜ்ஜாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஜகாத்துல் ஃபித்ராக இருக்கலாம். எல்லாம் தெளிவு காட்டப்பட வேண்டும். எந்த அளவுண்டா, ரசூலோட காலத்துல ஒரு பெண் போறா, ஒரு பெண் போறா, அவ புள்ள பெத்தி வெளியே வந்துட்டா. ஒருத்தர் கேட்டாரு, உங்களோட இத்த எங்க போயிட்டு? இப்படி கேட்கணும். இவங்க உள்ளவர்கள், உங்களுடைய மாப்பிள்ள மூத்தா போனாரு, உங்களோட இத்த என்னன்னு கேட்டார். நீங்க நபிட்ட படிக்கலையே? அவ சொல்றா,
நபிக்கு நீங்க படிக்கலையா? எவர் பிள்ளையை ஈண்டெடுத்தாரோ, பிள்ளை பெற்றாரோ, 1 மாசம் தான் இருந்தாலும் அவனை இட்டா முடிஞ்சிட்டு, நீங்க படிக்கலையாண்டார். மோலை சாப்பிட்ட கேட்கிறேன்னு சொல்லல, இவர் கேட்டாரு. அவன் அந்த பொம்பளை பத்தி இவர் யோசிச்சார். நாம் பேசுறது விளங்குவா? இவனை இட்டா என்ன என்று யோசித்தார் இந்த மனிதர். அந்த பெண் சொன்னா இட்டா முடிஞ்சிட்டு பிள்ளைய பெற்று உடையண்டா. இந்த உத்தூரம் சோதரிகளே, மார்க்க விஷயங்களை ஒன்று சொன்னேன், எல்லாத்திலையும் நாங்க தெளிவாக இருக்கோம். எது குரான், எது ஹதீஸ், எது ஃபிக்ஹ், எது அதாவது முடிவெடுக்கக்கூடியது, முடிவெடுக்காதது, இதெல்லாம் ஆன்மீகத்துல நாங்க கட்டாயம் இந்த மஸ்ஜிதில் இருந்து ப்ரொடக்ஷன் பண்ண போறோம். கட்டாயம் வந்து அது இப்ப உற்பத்தி செய்யணும். கோழி வளர்க்கிற இடத்துல கோழி உற்பத்தி, மாடு வளர்க்கிறது மாடு உற்பத்தி, பால் பண்ணைய பால் உற்பத்தி. மஸ்ஜிதில் எது உற்பத்தி? ஆன்மீகம். ஆன்மீகம் ரொம்ப பெரிய பலகீனம் சோதரிகளே. நீங்க லேசா நினைக்காதீங்க, நாங்க ரொம்ப ஃபிக்கர் பண்ண வேண்டியிருக்கு. பெரிய ஒரு பகுதி. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், வீடியோவும் போவது பிரச்சனை இல்லை, யார்கிட்டையாவது 16 வயசுக்கு மேற்பட்ட வருகின்ற லிஸ்ட் என்று கேட்டா கீழே மேலேயும் பார்ப்பான். அப்ப அந்த குமரி பெண்களுக்கு நீங்க எல்லாம் பொறுப்பு இல்லையாண்டா கீழே குடிவாங்கண்டா, நான் உட்பட. அப்ப நீங்க எல்லாம் ஏனண்டா, நீங்க என்னத்துக்கு வந்து குந்திக்கிறீங்க கேட்ட ஓம் யோசிக்கிறான். நான் புத்தளத்துல டவுன்ல நிர்வாக தெரிவில் பேசுற நேரம், மேலானவர்களே, வாலிபர்களை யோசிக்கணும், வாலிப பெண்களையும் யோசிக்கணும். நிர்வாகம் தான் எக்ஸெப்ட் பண்ணேலாவி, வெளியே போகலாவி. ஆன்மீகம். 2வது கல்வி, ஆன்மீக கல்வி, குர்ஆனுடைய கல்வி, வஹீனுடைய கல்வி, ஹதீஸுடைய கல்வி, லௌகீக கல்வி, உலகம் சார்ந்த கல்வி. இந்த 2ம் கட்டாயம் பேசணும். சோசியல், சமூகம் என்று வார நேரம் இதெல்லாம் நாங்க என்னென்ன வேலைகள் செய்யணும் என்றதை கட்டாயம் யோசிக்கணும். நான் தலைப்பாக சொல்ற நேரம் இல்லை சகோதரர்களே. ஆன்மீகம் 2வது தலைப்பு, ஆன்மீகத்துல பெரிய பகுதி. 2வது சகோதரர்களே கல்வி, கல்வியில 2 பகுதி இருக்கிறது. 3வது சோசியல் வேக், சமூக பணிகள். ஒருத்தர் வீட்டுல மையத்து விழுந்துட்டா நாங்க என்ன செய்யறது? எங்கட ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் சோமில்லாமனா இவருக்கு நாங்க என்ன செய்யறது? இதே மாதிரி சமூக பணிகள் வளமையாக நடக்கிறது. இஸ்லாத்துக்கு வந்தாக்களும் விதவைகளுக்கு மட்டும்தான் நாங்க கொடுக்கிறோம். நேத்தொத்தர் கேள்வி கேட்டார், இந்த 2 தவிர வேற ஒன்றும் நீங்க யோசிக்கலையா? அல்லாட்ட பதில் சொல்லணுமே என்றார். உண்மைதான். 2 காலம் வெட்டி இருக்கிறார் சோதரிகளே. ஒரு கண் பெய்த்துட்டு இன்னொரு கண் போற கட்டத்தில் இருக்குது. அவர் என்ன கேட்கிறாரு? தெளிவா கேட்கிறாரு. 2 பகுதி மட்டும்தான் உங்கள்கிட்ட, மத்த பகுதி இல்லையான்னு கேட்கிறாரு. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்ன சொல்றது? பள்ளி இமாமும் மோதினோட எங்கட வேலை முடியுது. இதெல்லாம் சோசியல் வேக் பறந்தது சுவர்களே, விரிந்தது. இங்க இருந்து இதை பத்தி, இந்த தலைப்பை பத்தி யோசிக்கணும். 4:45க்கு தொழுகை நடத்துவதை எப்படி என்று யோசிக்கின்றன. இந்த ஊரில் ஒரு மூலையில், ஒரு பகுதியில், ஒரு ஓலை குடிசையில் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு சிரமத்தில் இருந்தால் இவருடைய தலைப்பையும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பது குர்ஆனுடைய ஹதீஸ். இங்க இருந்து ப்ரொடக்ஷன் போகணும். ஆன்மீகம், 2வது கல்வி, 3வது சோசியல் சமூகம், 4வது சோர்களே அதான் மிக முக்கியமானது எக்கனாமிக்கல், பொருளாதாரம். பொருளாதாரத்தை பத்தி யோசிக்கும், எப்படி நாங்க மேம்படுத்துறது என்ற விஷயத்தையும் நான் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். இதை எப்படி நாங்க கொண்டு வரோம்? இந்த வருஷம் எத்தனை பேர் நல்ல வழிகளையும் ஜக்காத் கொடுத்து யாரும் செல்வந்தர்களாக மாறுறது என்பது கஷ்டம். கடைசி நாள் வரையும் ஏழைகள் இருந்து கொண்டாடிப்பாங்க. ஆனா எங்கட வேலையை நாங்க செய்யணும். எங்கட திட்டம் என்ன? எவ்வளவு திட்டம் இருக்குது எங்கள்கிட்ட? எங்கட இருக்கிற திட்டங்கள் என்ன? எத்தனை பேர் நாங்க தொழிலாளிகளாக ஆக்குவோம்? எத்தனை இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம்? எத்தனை யுவதிகளுக்கு வேலை கொடுப்போம்? இந்த அடிப்படையில் சோர்களே இந்த மஸ்ஜிதை டிசைன் பண்ணணும். ஆண்களுடைய, பெண்களுடைய, வாலிபர்களுடைய, வாலிப பெண்கள் எங்க போறாங்க? 12 மணிக்கு குறையோட பாக்குறோம். ஒரு தனி பெண் 12 மணிக்கு போறாண்டா நாங்க யோசிக்கணும், இவரோட மகரம் என்ன, ஏன் போறாரு? ஒரு வாலிபர் ஒரு நடத்தை கட்டி இருக்கிறாருண்டா இவரோட விஷயம் என்ன? இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கிறாரு. அப்படி ஒதுங்குறாக்களுக்கு நிர்வாகத்துல தகுதி இல்லை. பின்னால சொல்ற விஷயத்தை கேளுங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம், தைரியமா கேளுங்க, விழித்து கேளுங்க. உமருடைய ஆட்சி காலம் யூப்ரடிஸ், அதாவது ஈராக்குடைய
நதி கிட்ட இருக்கக்கூடிய ரோட்டு உடைஞ்சிருக்குது. சொன்னாங்க உமர், அந்த கழுதை கால் உடைஞ்சா, அந்த ரோட்ல போயிட்டு கால் உடைஞ்சா கியாமத்துடைய நாள் அல்லாஹ் கேட்பான், உமரே இந்த ரோட்டுக்கு நீ என்ன செய்தாய்? இது முதலாவது, சுருக்கமா முடிக்கிறேன். இரண்டாவது, உமர் அலிலாம் வேகமாக ஓடி வாராங்க. அமீருல் மோமினீன் அலி ரலியல்லாஹு அவர்கள் அப்படி நிப்பாட்டி கேட்டாங்க, என்ன விஷயம் வேகமாக போறீங்க? சொன்னாங்க, ஜகாத்துடைய ஒட்டகங்கள் இந்த இடத்திலிருந்து வெளியே போயிட்டு அதான் போன சரியா புடிச்சு கொள்ளாங்க. சொன்னாங்க, இல்ல இவங்க இருக்கிறது எங்க? மதீனாவுக்குள்ள, யூப்ரட்டிஸ் டைகிரிஸ், ஈராக், பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால். அதனையும் தாண்டி இந்த உமர் கடல் கடந்தி ஜகாத்துடைய ஒட்டகத்தை பெற வேண்டுமாக இருந்தாலும் அமீருல் மோமினீன் அடுத்த அமீர் சொல்றாங்க, அதுக்கும் தேங்க மாட்டேன் போவேன்றாங்க. இதான் ஹிலாஃபத்துல் அமீர். உமருடைய காலம் எல்லாம் ஆவாரத்தோடு உள்ளது. உமருடைய காலம். மூன்றாவது விஷயம், டிட்வா புயல் மாதிரி ஒன்று வந்தது. டிட்வா புயல் என்று சொல்லிடாதீங்க, ஒரு புயல், ஒரு மழை. ஆளுநருக்கு கடுதல், நாங்க எல்லா வேலையிலும் பாருங்க. திருப்பி கேட்டாங்க, என்னென்ன நடந்தது, யார் யாருக்கு உயிர் சேதம், என்ன நடந்தது? கடிதத்தை வாசிக்கிறாங்க. அப்போ உள்ள காலம் கடிதம் தான். சொன்னாங்க, ஒரு நாய் செத்திக்கின்னா. உமர் தேங்கி அழ ஆரம்பிச்சாங்க. பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, அமீருல் மோமினீன் அவர்களே, ஒரு நாய் செத்தத்துக்காக வேண்டி அழறீங்களே, யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் இந்த உமரை நிறுத்தப்படும். நாய்க்கு நாங்க ஃபிக்ர் பண்ண சொல்லல, எங்கட வாலிபர்களை யோசிக்க சொல்றோம், வயதாளிகளை யோசிக்க சொல்றோம், வாலிபர்களோட தொழுகையை பத்தி யோசிக்க சொல்றோம். நம்மட பள்ளி வாசல்ல 2 சஃப் தான். இந்த நேரத்துல சந்தோஷத்தை சொல்ற நேரம், கவலையும் பகிரத்தான வேணும். நான் ஆரம்பத்துல சந்தோஷத்தை சொன்னேன், வரக்கூடிய புரோட்டீனை சொல்லணுமே, அது எந்த பொறுப்பு. பள்ளியை கட்டியாச்சு, அதெல்லாம் சொல்லியாச்சு. இங்க பலவீனத்தை சொன்னாதான் நாங்க அடுத்த கட்டம் இருக்குது. 2 சஃப் தான் இருக்குது. ஒரு சஃப்ல 20 பேர். எத்தனை பிள்ளைகள் வராங்க? இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன? லேச நினைக்காதீங்க. உம்மா வாப்பா மஸ்ஜிதை விட்டு தூரமாக்குனதுல விளைவு அது பார தூரமானது. நீங்க 16 வயசுல திருத்த வரையலாது. திருப்பம் சொல்ற 16 வயசுல கொண்டு வந்து பிள்ளைய திருத்துங்கன்னா புள்ள திருந்தவும் மாட்டான், உங்களையும் அடிச்சுட்டு போயிடுவான். அதனால சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகள் எங்க வரும். அதனாலதான் இன்றைக்கு பாருங்க, ஹிஸ்புல் குர்ஆன் ஓதுனதுக்காக வேண்டிய ஏற்பாடு, எங்கட ஜமியத்துல் உலமாவுல ஏற்பாடு, இப்படி எல்லாம் நடக்குது. என்னத்துக்கு? பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. என்னத்துக்காக வேண்டி? ஆக்களை பிடிச்சிக்கிட்டு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. தராவி தொழுத பிள்ளைகளுக்கு ஒரு கிஃப்ட் ஏன் செய்யணும் சோதரிகளை? இதெல்லாம் முயற்சியில். நாளைக்கு அந்த பிள்ளை யோசிப்பான், நான் 12 வயசுல 30 தராவியை தொழுவேன், என்னை கிடைச்ச சர்டிபிகேட். அது சிறுசாக இருந்தாலும் நாளைக்கு அது ஒரு கண்ணியம் சகோதரர்கள். அதனால நீங்க எல்லாரும் இந்த விஷயத்தை மிக அவதானமாக, கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் யோசிங்க, சிந்திங்க. அல்லாஹ் தஆலா என்னோட வாழ்க்கையில நான் 4 தலைப்புகளை சொன்னேன், மீண்டும் சொல்றேன். ஆன்மீகம் என்றது பெரிய ஒரு பகுதி, என்னென்று யோசிங்க. அந்த பகுதி என்னன்னு யோசிங்க. மிகப்பெரிய பலகீனம் சோதரிகளே, பெண்களோட பகுதியை நான் பேசினேன்டா ஆகப்பெரிய பலகீனம் இங்க மட்டுமில்ல, எல்லா இடங்கள்லையும். எனவே அந்த பகுதியும் சீர் செய்யப்பட வேண்டும். உதாரணத்துக்கு இந்த மிம்பர்ல சொல்றேன், பல அமைப்புகளால பயான்கள் நடக்கலாம். நீங்க யோசிச்சும் நிர்வாகத்தால செய்யற பெண்களுக்கான ஒரு ஏற்பாடுண்டா, விதவைகளுக்கு சாமான் கொடுத்து சொல்லுவீங்க. தராவி 27 பயானா சொல்லுவோம். பெண்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஆரோக்கியமான கல்வி, வழிகாட்டல், வலுவூட்டல், அவர்களுக்கான தேவையான ஈமானிய ஆரோக்கியமான பண்பாடு ரீதியான வேலை திட்டம் என்ன? இத துறை சார்ந்தவர்களோட பேசணும். அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வோட பயப்படக்கூடியவர்களோடு தான் மஷூரா பண்ணப்படும். நான் திரும்பவும் சொல்றேன், எந்த காலம் நான் மோத்தா போனாலும் நீ நல்லா விளைங்களுங்க, மஸ்ஜிதுல தொழுகை இல்லாத ஆக்களை கொண்டு வந்து சேர்த்து மஷூரா பண்ணாதீங்க. நீ யாரும் போயிச்சாலும் பரவாயில்லை, நான் யாருக்கும் பயந்தாலும் இல்லை, பயப்படுறாலும் இல்லை. அல்லாஹ்வோட மஸ்ஜிதுக்கு தொழுகை தகுதி இல்லையா, எக்ஸிட் ஆகி போயிட்டுருங்க, வெளியே போங்க. உங்களுக்கு தகுதி இல்லை, இங்க கௌரவம் தேடி கொண்டிருக்க வேண்டிய எந்த தகுதியும் இல்லை. 5 நேரம் தொழுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லையா, பள்ளியிலிருந்து வெளியே போங்க. 5 நேரம் தொழ முடியாத நீங்க இந்த 4 தலைப்பு
நாய்க்களை சொல்லல, ஒவ்வொரு வாலிபருக்கும் அழணும். எத்தனை பெற்றோர் அழுது கொண்டிருக்கிறார். எங்களோட பொறுப்பு சகோதரிகளே. எனவே நேரம் நீண்டு விட்டது. அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த மஸ்ஜிதை நாங்கள் கட்டி இருக்கிறோம். அல்லாஹ் தாலா இந்த மஸ்ஜிதை செழிப்பாக்கி இருக்கிறோம். நான் சொன்ன இந்த தலைப்பை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்யுங்கள், ஒவ்வொன்றாக யோசியுங்கள். இதுக்குரிய நேரத்தை கொடுங்கள், இதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள், இதற்குரிய வழிகாட்டல்களை செய்யுங்கள். இதற்குரிய ஏற்பாடுகளை செய்தால்தான் இந்த இடம் தகுதி இல்லாதவரை கொண்டு வந்து பேசி சரி வராது. டாக்டர் இல்லாதவரை மருந்து எடுத்தா அவன் செத்துருவான். இதே மாதிரி தக்வா உள்ள, தவக்கல் உள்ள, ஹஷ்யத் உள்ள, அல்லாஹ்வுட பயம் உள்ள நல்ல மக்களை வச்சு மசூராக்கள் செய்யப்படணும், ஆலோசனைகள் நடத்தப்படணும். அவங்க கிட்ட வரவும் மாட்டாங்க, வெறுண்டோடுவாங்க. ஏன்னா பாரிய பொறுப்பு கியாமத்துடைய நாள்ல. மீண்டும் சொல்றேன் சோழர்களே, வாலிபர்களை பத்தி, சிறியவர்களை பத்தி, பெரியவர்களை பத்தி எல்லாம் அல்லாஹ் கேட்பான். எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும், அதுக்குரிய ஏற்பாடு செய்யணும். அதனால ஒவ்வொரு நாளும் மசூரா நடந்தால் நல்லம். ஒவ்வொரு நாளும் இந்த தலைப்பெல்லாம் நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் மசூரா நடக்கணும். நம்ம மசூரா என்னதுக்கு நடக்குது சோழர்களை? நாங்களும் இருக்கிறோம் பொறுப்புகள். அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அதனால நானும் நீங்களும் இந்த விஷயத்தை மிக கவனமாக கண்ணில் எடுங்க, கவனத்தில் எடுங்க. ஒவ்வொரு ஒத்தரை மஸ்ஜிதோட இணைக்கிறதுக்கு நாங்க முற்படுவோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா இந்த மஸ்ஜிதை யாரெல்லாம் அழகுற கட்டுவதற்காக வேண்டி இதற்கு முன்னர் இருந்த நிர்வாகம் ஒரு வேலை திட்டத்தை செய்தார்கள், அதனையும் நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு வந்த நிர்வாகத்தினர்கள் அவர்களும் இந்த வேலை திட்டத்தை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும். அதனையும் தாண்டி பலருடைய இரவு பகல் முயற்சியில் இங்கே ஒன்றிணைந்து இந்த மஸ்ஜித் என்ற மேல் மஸ்ஜித் என்ற இன்றைய நாமத்திலே, இன்றைய ஜும்ஆவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய மஸ்ஜிதை செழிப்பாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த மஸ்ஜிதை கியாம பரிபந்தம் நல்ல அமல்கள் இடம்பெறும் தலமாக அல்லாஹ் ஆக்குவானாக. பாவங்களிலிருந்தும் அநியாயங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்முடைய மஸ்ஜிதை பாதுகாப்பானாக. ஹலாலை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. பரிசுத்தமான ஊராக அல்லாஹ் நம்முடைய ஊரை ஆக்கி வைப்பானாக. இந்த மஸ்ஜிதை யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, பணத்தால், சரீரத்தால், உதவியால் அனைவர்களையும் இந்த நேரத்தில் பிரார்த்திக்கின்றோம். யாரெல்லாம் இந்த பள்ளிவாசல் கொட்டில் பள்ளியாக இருக்கின்ற பொழுது கம்பை ஊண்டி இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி உழைத்த நிறைய மக்கள் கபராணிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம். அதே போன்று இதுவரை காலமும் யாரெல்லாம் நிர்வாகம் செய்தார்களோ அவர்களையும் நினைக்கிறோம். இந்த தூரம் கொண்டு வந்து விட்டதற்கு காரணம் அவர்கள்தான் என்பதனை இந்த ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா சரீர சுகத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்திக்கின்றேன், துஆவும் செய்கின்றேன். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய இறுதி முடிவையும் நல்லதாக ஆக்குவானாக. மேற்பகுதியை சிறந்ததாக கண்ணியமானதாக ஆக்குவானாக. கீழ்ப்பகுதியை அல்லாஹ் சிறப்புற ஆக்குவானாக. மஸ்ஜிதுக்காக வேண்டிய ஒரு கம்பை ஏனும் கொடுக்கின்ற, தர்மம் செய்கின்ற பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய பரம்பரைக்கும் என்றும் தருவானாக. நாம் மரணித்தாலும் சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமான சதகா, நம்முடைய கபருக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல அமல்களில் நம் அனைவர்களையும் ஈடுபடுகின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد فيا إخوة الإخوان اتقوا الله العليم عز وجل وأطيعوه وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله تعالى واستقل قائلين فإذا قرأت القرآن فاستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يأمر مساجد الله من آمن بالله. بارك الله لنا ولكم بالقرآن العظيم. ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواب كريم كريم رؤوف رحيم. الله أكبر. الحمد لله
الحمد لله الحمد لله الحمد لله حمدا كثيرا كما أمر أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ارحم جهدبي وكفر وأشهد أن محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين عباد الله وإياي أولا بالتقوى الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم للخلفاء الراشدين والفخر سيدنا ساداتنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن ستة الباقين ومن أشرة المبصرين وتعتابنا لهم بإحسان إلى يوم الدين ونسبتين شهيدين شباب أهل الجنة سيدنا حسن حسين رضي الله تعالى عنهما وعن فاطمة بنت رسول أمهات المؤمنين مرض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إن غريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تجعلنا من خطب النار فإنها شدة وبئس المضى وبئس القرار ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان ولا تجعلنا في قلوبنا إلا للذين آمنوا إنه رؤوف رحيم عباد الله إن الله تعالى يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى ينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون وذكروا الله تعالى جل جلاله يذكركم ويهديكم ولذكر الله أكبر